السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين. الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين، أما بعد. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அல்ஹம்துலில்லாஹ். தினம் ஒரு பெண் சஹாபி என்ற தலைப்பிலே இன்றைக்கான அந்த தலைப்பு யாரை பத்தி பார்க்க இருக்கின்றோம் அப்படின்னா, சௌதா பின்த் ஜமாஆ ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம். இவங்க யாரு அப்படின்னா, உம்மஹாத்துர் முஃமினீன்களில் இவங்களும் ஒருத்தங்களா இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய மறைவிற்கு பின்பு இவர்களை தான் திருமணம் செய்து கொள்கின்றார்கள். இவங்க கிபி 570 ஆண்டு சமஹா பின்த் கெய்ஸ், அவங்களுடைய அம்மாவுடைய பேர் ஷாமுஸ் பின்த் கெய்ஸ், இவங்களுக்கு மகளாக கிபி 570 ஆண்டு மக்கால பிறக்கிறாங்க. இவங்க சிறு வயதிலிருந்தே வளரும் பொழுது இறை நம்பிக்கையில அதிகம் ஆர்வமுடையவர்களாகவும் சுயநலம் இல்லாத பிறருக்கு உதவுதல் போன்ற பல்வேறு குணங்களை பெற்றிருந்தவர்களாக இவர்கள் வளர்கின்றார்கள். இவங்க சக்ரான் பின் அம்ர் அவர்களை முதல் திருமணம் செய்து கொள்கின்றார்கள். இவங்களுடைய திருமணமான சிறிது காலத்திலே என்ன ஆயிருது அப்படின்னா, அவங்க இறந்துடுறாங்க. அவங்க முதல் கதவை இறந்துடுறாங்க. இந்த சௌதா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க மக்காவுடைய காஃபிர்களுடைய துன்புறுத்தலின் காரணமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாமியர்களை முதலாக அபிசீனியாவிற்கு ஹிஜ்ரத் செய்ய சொன்ன அந்த அபிசீனியாவுக்கு ஹிஜ்ரத் செய்த அந்த இரண்டாவது அணியில இவர்கள் இடம்பெறுகின்றார்கள். அந்த அபிசீனியாவிலே சிறிது காலம் வாழக்கூடிய நேரத்தில் இவங்களுக்கு அப்துல் ரஹ்மான் என்ற ஒரு மகன் பிறக்கின்றார்கள். இப்ப இவங்களுடைய கணவர் இறந்த பின்பு இவர்கள் விதவையாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இவங்களுடைய தோழி என்ன செய்யறாங்க அப்படின்னா, அவங்க பேர் கௌலா பின்த் ஹக்கீம் ரலியல்லாஹு அன்ஹா. அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல சென்று, யா ரசூலல்லாஹ், உங்களுடைய இந்த முதல் மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றி நீங்கள் நினைத்து கொண்டே இருந்த உங்களுடைய நிலை என்னாவது, நீங்கள் இன்னொரு திருமணம் செய்து கொள்ளலாம் அல்லவா அப்படின்னு அவங்க கௌலா அவங்க ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, என்னை யார் திருமணம் செய்து கொள்வா? என்னுடைய பிள்ளைகளை நான் எப்படி பார்த்துக் கொள்கின்றனோ அதனை போல என்னுடைய பிள்ளைகளை யார் பார்த்துக் கொள்வார்கள் என்று அவர்கள் கௌலா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கிட்ட சொல்லும் பொழுது, நீங்கள் அதை பத்தி எல்லாம் கவலைப்பட வேண்டாம், நான் உங்களுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பெண் இருக்கின்றாரே, உங்களுக்கு எல்லா விதத்திலும் அவர்கள் உங்களுக்கு உதவக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சொல்லி, நான் அந்த சௌதா அவர்களுக்கு அந்த அனுமதி பெற்று வருகின்றேன் என்று கௌலா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சௌதா பேட்டியை சொல்லுவாங்க. சௌதாவே, நான் உங்க நல்ல ஒரு செய்தி கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே, என்ன செய்தின்னு கேட்கிறாங்க சௌதா ரலியல்லாஹு அன்ஹா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை திருமணம் செய்து கொள்வதற்கு சம்மதம் தெரிவித்து விட்டாங்க, உங்களுடைய முடிவு என்ன அப்படின்னு கேட்கும்பொழுது, எனக்கும் சம்மதம் தான், இருந்தாலும் என்னுடைய தந்தையிட்ட நான் கேட்டு சொல்றேன், தந்தையிடம் அனுமதி கேட்ட பின்பு நான் உங்களுக்கு தெரிவிக்கின்றேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப சௌதா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய தந்தையும் இதுக்கு அனுமதி வழங்குகின்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 400 திர்ஹம் மகராக கொடுத்து சௌதா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் செய்து கொள்கின்றார்கள். இவங்க கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு பிறகாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க திருமணம் செய்து கொண்ட மனைவி இவங்க மக்கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஏற்றுக்கொண்ட அந்த இஸ்லாமியர்களுக்கு அந்த காஃபிர்கள் அவர்கள் அறியக்கூடிய அந்த துன்புறுத்தல் என்பது நாளுக்கு நாள் மிக நிலைமை மோசமாக கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா, மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்வதற்கு அந்த தன்னுடைய தோழர்களுக்கு அனுமதி வழங்குகின்றார்கள். அப்ப தன்னுடைய தோழர்கள் எல்லாத்தையும் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்ய சொல்கின்றார்கள். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து போகின்றார்கள். அங்கு சென்ற பின்பாக
தன்னுடைய தோழரான தன்னுடைய குடும்பத்தை மக்காவில விட்டு ஹிஜ்ரத் செய்து வந்திருந்தார்கள். அப்ப தன்னுடைய குடும்பத்தை அழைத்து விட்டு வருவதற்காக வேண்டி தன்னுடைய தோழரான சயீத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் அபூ ராஃபியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சில ஒட்டகங்களை கொடுத்து 500 திர்ஹம் அவங்க பணத்தை கொடுத்து என்ன செய்யறாங்க அப்படின்னா தன்னுடைய குடும்பத்தையும் தன்னுடைய பிள்ளைகளையும் நீங்க அழைத்து வாருங்க அப்படின்னு 2 சஹாபிகளை அனுப்புறாங்க. அப்ப இவங்க மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்து வருகின்றார்கள். அப்பொழுது அந்த காலகட்டத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடன் திருமணம் ஆகின்றது. இவங்களுடைய குணம் அந்த சௌதா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய அந்த குணம் இருக்கிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு மிகவும் பிடித்திருந்தது. அவர்கள் நெருக்கமாக மனைவியாக மிகவும் நெருக்கமாக இருந்தவர்களாக இருக்கின்றார்கள். அப்ப இவங்களுக்கு சௌதா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு வயது மதீனாவில் வந்த பின்பாக இஸ்லாமுடைய வளர்ச்சி நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே சென்றிருந்தது காரணமாக இவர்களுக்கும் வயது அதிகரித்து கொண்டே இருந்தது. அப்ப இவங்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒவ்வொரு மனைவிக்கும் ஒவ்வொரு நேரம் என்பதை ஒதுக்கி வைத்திருப்பாங்க. அப்ப இவங்க தன்னோட வயது முதிர்ச்சியின் காரணமாக என்ன முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னா எனக்கு வயது அதிகமாகிருச்சு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்னை தலாக்கு விட்டுருவாங்க என்பதற்காக வேண்டி இவங்க தன்னுடைய நேரத்தை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். இப்ப இன்னொரு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு இவர்கள் மீது மதிப்பு என்பது அதிகமாகின்றது. இவங்க ஒரு நாள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வீட்டுல அவங்கள்ட்ட பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்காக ஒரு சிறந்த ஒரு உணவை தயாரிச்சு கொண்டு எடுத்துட்டு வராங்க. அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அந்த ஒரு சிறப்பு உணவை நீங்க சாப்பிட்டு ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது சௌதா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சாப்பிட மாட்டேன் மறுத்துட்டாங்க. அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வயதுல குறைந்தவங்கனால அவங்க அடம் பிடிக்கிறாங்க, இதை சாப்பிட்டுதான் ஆகணுங்கிறதுல அடம் பிடிக்கிறாங்க. அப்ப அவங்க சௌதா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சாப்பிட மாட்டேன்னு மறுக்கும் பொழுது தட்டி விடுறாங்க. அது அவருடைய முகத்துல பட்டுருது. அப்ப இதுவே இந்த காலத்துல ஒரு அக்கா தங்கச்சி கிட்ட இந்த நிலைமை நடந்துருச்சு அப்படின்னா என்ன ஆயிருக்கும் அப்படிங்கறது நமக்கெல்லாம் தெரியும். அப்ப இவங்க சௌதா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களின் மூலமாக 5 ஹதீஸ்கள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காலத்திலே இவர்கள் தன்னுடைய 80வது வயதிலே வஃபாத் ஆகின்றார்கள். இவர்கள் ஜன்னத்துல் பக்கீல அடக்கம் செய்யப்படுகின்றார்கள். அல்லாஹு தஆலா வரக்கூடிய காலத்திலே பெண் சஹாபிகளை பற்றிய பல்வேறு தகவல்களை தெரிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. வா ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.